வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். இந்திய சமுதாயத்திற்கு வெறும் 130 மில்லியன் ரிங்கிட் மட்டுமே ஒதுக்கப்பட்டதா? பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் மறுப்பு. இந்திய சமூகத்திற்கு தமது தலைமையிலான அரசாங்கம் வெறும் 130 மில்லியன் ரிங்கிட்டை மட்டுமே ஒதுக்கியுள்ளதாக கூறப்படுவதை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று வன்மையாக மறுத்துள்ளார். இந்த 130 மில்லியன் நிதி ஒதுக்கீட்டிற்கு அப்பாற்பட்ட நிலையில் தக்கோன் மற்றும் அமானா இக்தியார் மலேசியா போன்ற சிறப்பு திட்டங்கள் வாயிலாக இந்திய சமூகத்திற்கு மேலும் பல திட்டங்களை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளதாக நிதி அமைச்சருமான டத்துஸ்ரீ அன்வார் விளக்கினார். இந்திய சமுதாயம் தேசிய நீரோடையின் வாயிலாக மேன்மை காணும் நோக்கில் தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்துஸ்ரீ ஆர் ரமணன் மூலமாக அவரின் அமைச்சின் கீழ் கூடுதலாக பல்வேறு பொருளியல் ஊக்குவிப்பு திட்டங்களை அறிமுகப்படுத்துமாறு அண்மையில் தாம் பணித்துள்ளதாக டத்துஸ்ரீ அன்வார் விளக்கினார். நாட்டில் மக்களின் வறிய நிலையை துடைத்தொழிக்கும் முயற்சியிலும் மக்களுக்கு உதவும் திட்டத்திலும் இன ரீதியான கண்ணோட்டத்தை கொண்டிருப்பதை உடனடியாக நிறுத்திக் கொள்ளுமாறு டத்துஸ்ரீ அன்வார் கேட்டுக் கொண்டார். தமது தலைமையில் செயல்பட்டு வரும் பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்திற்கு எதிராக நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணியளவில் பினாங்கு படாங் போலோவில் ஒரு சிலரால் ஏற்பாடு செய்வதற்கு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படும் பேரணி மக்களின் கவனத்தை திசை திருப்பும் முயற்சியாகும் என்று அந்த அறப்பணி வாரியத்தின் தலைவர் RSN ராயர் தெரிவித்துள்ளார். பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் தலைவராக தாம் பொறுப்பேற்ற பின்னர் பொதுமக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க தனியார் கணக்காய்வு நிறுவனத்தின் வழி வாரியத்தின் முந்தைய நிர்வாகத்தின் கணக்குகளை மீள் ஆய்வு செய்தபோது ஒரு சில முறைகேடுகள் நிகழ்ந்திருக்கலாம் என்ற சந்தேகம் வலுத்தது. இதன் தொடர்பில் பொதுமக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இவ்விவகாரத்தை விசாரணை செய்வதற்கு வழிவிடும் வகையில் தமது தலைமையிலான இந்து அறப்பணி வாரியம் பொறுப்பாளர்கள் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM-இடம் புகார் அளித்ததாக ராயர் விளக்கினார். அந்த புகாரின் அடிப்படையில் SPRM தற்போது இந்து அறப்பணி வாரியத்தில் முழு வீச்சில் விசாரணை செய்து வருகிறது. SPRM-இனால் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த விசாரணையை தடுக்கவும் பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்பவும் தமது தலைமையிலான இந்து அறப்பணி வாரியத்திற்கு எதிராக நாளை ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிலர் இந்த பேரணியை கூட்டப் போவதாகவும் பினாங்கு ஆளுநரிடம் மகஜர் ஒன்று கொடுக்கப் போவதாகவும் கூறி மக்களை திரட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக தமக்கு தெரிய வந்துள்ளது என்று ராயர் குறிப்பிட்டார். இது உண்மையிலேயே மக்களின் கவனத்தை திசை திருப்பும் நடவடிக்கையே தவிர ஓர் உன்னத நோக்கத்தை அடிப்படையாக கொண்டது அல்ல என்பதை பினாங்கு வாழ் இந்துக்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புவதாக ஜெலுத்தோங் MP-யான ராயர் இன்றிரவு தன்னிலை விளக்கம் அளித்துள்ளார். இதனிடையே முந்தைய நிர்வாகத்தில் நிகழ்ந்திருப்பதாக கூறப்படும் முறைகேடுகள், குறிப்பாக தங்கரத விவகாரம் தொடர்பில் இந்து அறப்பணி வாரியத்தின் முன்னாள் நிர்வாக இயக்குநர் டத்து M ராமச்சந்திரன் கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி SPRM அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டது தெரிந்ததே. சபா ஆளுநர் பதவிக்கு மற்றவர்களின் பெயர்களையும் பரிசீலனைக்கு தாம் முன்மொழிந்ததாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று தெளிவுபடுத்தினார். மற்றவர்களின் பெயர்களையும் பரிசீலிக்குமாறு மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமிற்கு தாம் ஆலோசனை கூறியதையும் அவர் நினைவு கூர்ந்தார். சபா மாநில ஆளுநர் பதவியை ஏற்றது மூலம் துன் மூசா அமான் தற்போது சமூக வலைதளங்களில் பகிரங்கமாக விமர்சிக்கப்பட்டு வரும் வேளையில் அதனை நிறுத்துவதற்கு பிரதமர் என்ற முறையில் டத்தோஸ்ரீ அன்வார் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றஞ்சாட்டப்பட்டு வருகிறது. துன் மூசா அமானுக்கு எதிராக கூறப்படும் விமர்சனங்களை தடுத்து நிறுத்துவதற்கு ஏதாவது வரம்பு உண்டா என்றும் பிரதமர் வினவினார். சபா ஆளுநர் பதவிக்கு மாநில முதல்வர் ஒருவரின் பெயரை மட்டுமே முன்மொழிந்தார். மேலும் 2-3 பெயர்களை வழங்குமாறு கேட்டுக்கொண்டேன். ஆனால் கடிதத்தில் ஒரு பெயர் மட்டுமே இருந்தது. எனவே இவ்விவகாரத்தில் மாமன்னருக்கு நான் ஆலோசனை கூற முடியுமா? முடியும். மற்றவர்களின் பெயர்களையும் பரிசீலிக்குமாறு கேட்டுக்கொள்ள முடியும். அவ்வாறு செய்வதாக இருந்தால் மாநில அரசாங்கத்தின் அங்கீகாரத்துடன் தான் நான் செய்ய முடியும் என்று பிரதமர் விளக்கினார். முன்னாள் பிரதமரின் துணைவியார் டத்தின் ஸ்ரீ ரோஸ்மா மன்சோரை ஆதாரங்கள் அடிப்படையில் விடுதலை செய்திருக்கும் நீதிமன்றத்தின் முடிவை அனைத்து தரப்பினரும் மதிக்க வேண்டும் என்று முன்னாள் பிரதமர் டத்து ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் கேட்டுக் கொண்டார். ரோஸ்மாவிற்கு எதிராக சட்டவிரோத பண மாற்றம் மற்றும் வரி ஏய்ப்பு தொடர்பாக 17 குற்றச்சாட்டுகளில் இருந்து அவரை உயர் நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது.
ரோஸ்மா விடுதலை குறித்து சில தரப்பினர் சர்ச்சை செய்த போதிலும் அது நீதிமன்ற தீர்ப்பாக இருப்பதால் அத்தகைய சர்ச்சை தேவையில்லாததாகும் என்று அம்னோ முன்னாள் உதவித் தலைவரான இஸ்மாயில் சப்ரி குறிப்பிட்டார். சிரம்பானில் உள்ள ஒரு உணவகத்தில் நண்பர்களுடன் சிகரெட் புகைத்துக் கொண்டிருந்த வெளியுறவு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது அசான் சுகாதார இலாகா தமக்கு விதித்திருந்த அபராத தொகையை செலுத்தியுள்ளார். முகமது அசான் ஒரு உணவகத்தில் பகிரங்கமாக புகைப்பிடித்துக் கொண்டிருந்த காட்சியை கொண்ட புகைப்படம் சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டதை தொடர்ந்து தனது செயலுக்காக மன்னிப்பு கேட்டுக் கொண்டார். அதேவேளையில் சுகாதார இலாகா விதிக்கும் அபராத தொகையை செலுத்த தாம் தயாராக இருப்பதாக அறிவித்திருந்தார். அதன்படி சிரம்பான் மாவட்ட சுகாதார அலுவலகத்தில் தமக்கு வெளியிடப்பட்ட கொம்பவுனுக்கு அமைச்சர் அபராத தொகையை செலுத்தினார். இந்திய பிரஜைகளுக்கு வழங்கப்பட்டுள்ள விசா விலக்களிப்பு சலுகையை மலேசியா 2026 ஆண்டு டிசம்பர் 31 வரை மேலும் ஓராண்டுக்கு நீடித்துள்ளதாக மலேசிய உள்துறை அமைச்சு நேற்று அறிவித்துள்ளது. அதேபோன்று மலேசிய பிரஜைகளுக்கு இந்தியா வழங்கியுள்ள விசா விலக்களிப்பு சலுகை மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்திய பிரஜைகளுக்கு விசா விலக்களிப்பு சலுகையை மலேசிய அரசாங்கம் நீட்டித்திருப்பதைப் போல மலேசியர்களுக்கும் விசா விலக்களிப்பு சலுகையை இந்தியா மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்க வேண்டும் என்று மலேசிய இந்தியர் ஒருமைப்பாட்டு இயக்கத்தின் தலைவர் KP சாமி வலியுறுத்துகிறார். ஏற்கனவே 2023 ஆண்டு டிசம்பர் 31 இருந்து 2024 ஆண்டு டிசம்பர் 31 வரை இந்திய பிரஜைகளுக்கு மலேசியா வழங்கிய 30 நாள் இலவச சலுகையை அடிப்படையாக கொண்டே இந்தியாவும் இவ்வாண்டு ஜூலை 1 இருந்து 2025 ஆண்டு ஜூன் மாதம் 30 வரை மலேசியர்களுக்கு ஓராண்டு விசா விலக்களிப்பு சலுகையை வழங்கியதாக KP சாமி சுட்டிக்காட்டுகிறார். இந்தியாவின் இந்த இரட்டை நுழைவு சுற்றுலா விசாவின் மூலம் மலேசியர்கள் விசா கட்டணம் இன்றி இந்தியா சென்று வருவதற்கு அந்நாட்டு அரசாங்கம் வாய்ப்பு வழங்கியது. இவ்வாறு வழங்கப்பட்ட இந்த சுற்றுலா விசா விலக்களிப்பு சலுகை அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் 30 முடிவடையவிருப்பதாக KPS டிராவல்ஸ் சுற்றுலா நிறுவனத்தின் உரிமையாளரான KP சாமி விளக்கினார். இந்நிலையில் மலேசிய அரசாங்கம் இந்திய பிரஜைகளுக்கு வழங்கியுள்ள 30 நாட்களுக்குரிய விசா விலக்களிப்பு சலுகையை வரும் 2026 ஆண்டு டிசம்பர் 31 வரை மேலும் ஓராண்டுக்கு நீட்டிப்பதாக நேற்று அறிவித்துள்ளது. இந்திய பிரஜைகளுக்கு விசா விலக்களிப்பு சலுகையை மலேசியா நீட்டித்திருப்பது மூலம் அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் 30 முடிவடையவிருக்கும் மலேசியர்களுக்கான இந்தியாவின் சுற்றுலா விசா விலக்களிப்பு சலுகையை இந்திய அரசாங்கம் மேலும் ஓராண்டுக்கு நீட்டிப்பது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்று மாய்கா முன்னாள் மத்திய செயலவை உறுப்பினரான KP சாமி வலியுறுத்தியுள்ளார். வங்காளதேச பிரஜைகளிடம் தலா 13,000 வெள்ளியை வசூலித்து வந்த மனித கடத்தல் கும்பல் ஜோஹர் லாக்கின் இண்டாவில் உள்ள ஒரு டிரான்சிட் இல்லத்தில் கடந்த வியாழக்கிழமை மலேசிய குடிநுழைவுத்துறை நடத்திய சோதனையில் பிடிபட்டது. அன்றைய தினம் 2:50 மணியளவில் நடத்தப்பட்ட ஆப்ஸ் சர்காப் நடவடிக்கையின் மூலம் 37 வயது 42 வயதுடைய 2 வங்காளதேச ஆடவர்கள் கைது செய்யப்பட்டதாக ஜோஹர் மாநில குடிநுழைவுத்துறை இயக்குநர் டாக்டர் முகமது ருஸ்டி முகமது டாரோஸ் கூறினார். வங்காளதேச குடிமக்களை சிங்கப்பூர் வழியாக மலேசியாவிற்கு கடத்தும் இந்த நடவடிக்கை கடந்த 2 மாதங்களாக மேற்கொள்ளப்பட்டதாக நம்பப்படுகிறது. கடப்பிதழ்கள் 14,500 ரிங்கிட் ரொக்கம் மற்றும் ஒரு வாகனமும் கைப்பற்றப்பட்டது. அச்சோதனையின் போது அந்த டிரான்சிட் வீட்டில் 2 ஆடவர்கள் மட்டுமே இருந்துள்ளனர் என்று அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தொலைதூர பயணம் மேற்கொள்ளும் விரைவு பேருந்துகள் குறிப்பாக பெருநாள் காலங்களில் 2வது ஓட்டுநரை கொண்டிருப்பது அவசியம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. விபத்துகளை தவிர்ப்பதற்கு ஏதுவாக பேருந்து ஓட்டுநர்கள் கவனமுடனும் சாலை விதிகளை பின்பற்றி பேருந்துகளை செலுத்துவதை உறுதி செய்ய உரிய கண்காணிப்பை மேற்கொள்ளும்படி சாலை போக்குவரத்து இலாகாவை போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோ கேட்டுக் கொண்டார்.
பேருந்தை செலுத்தும் போது ஓட்டுநர்கள் கைபேசியை பயன்படுத்தாமல் இருப்பதையும் கவனக்குறைவாக செயல்படாமல் இருப்பதையும் உறுதி செய்ய நாங்கள் உளவுத்துறையினரை பணிக்கு அமர்த்தியுள்ளோம் என்று அவர் சொன்னார். சரவா குச்சிங் சென்ட்ரல் பேருந்து முனையத்தில் சரவா மாநில நிலையிலான 2024 கிறிஸ்துமஸ் சாலை பாதுகாப்பு இயக்கத்தை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஆந்தனி லோப் இதனை தெரிவித்தார். வரும் புதன்கிழமை கொண்டாடப்படவிருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் ஆண்டு இறுதி பள்ளி விடுமுறையை முன்னிட்டு மாநகரில் உள்ள மக்கள் கிழக்கு, வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் உள்ள தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதால் முக்கிய நெடுஞ்சாலைகளில் தினசரி வாகன போக்குவரத்து கடுமையாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அக்காலகட்டத்தில் 25.5 லட்சம் வாகனங்கள் நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுவதாக மலேசிய நெடுஞ்சாலை வாரியமான LLM தலைமை இயக்குநர் டத்தோ சசாலி ஹருன் கூறினார். சுமார் 21.2 லட்சம் வாகனங்கள் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையான பிளாஸ் விரைவு சாலையை பயன்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோலாலம்பூர் காரா நெடுஞ்சாலையை 188,130 வாகனங்களும், கிழக்கு கடற்கரை முதலாம் கட்ட நெடுஞ்சாலையை 39,830 வாகனங்களும், இரண்டாம் கட்ட நெடுஞ்சாலையை 87,380 வாகனங்களும் பயன்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் சொன்னார். தங்கள் வசமுள்ள வெளிநாட்டு பெண்களின் கவர்ச்சி படங்களை அகப்பக்கத்தில் பதிவேற்றம் செய்து 4 மணி நேரத்திற்கு 1,200 ரிங்கிட் பாலியல் சேவை என விளம்பரப்படுத்தி ஒழுங்கின நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்ததாக நம்பப்படும் 67 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று வெள்ளிக்கிழமை கோலாலம்பூர் தலைநகரிலும் கெந்திங் ஹைலண்ட்ஸிலும் 5 இடங்களில் புகிட் அமான் போலீசார் ஏக காலத்தில் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையில் இந்த 678 பேரும் பிடிபட்டனர். வியட்நாம், தாய்லாந்து, லாவோஸ் மற்றும் இந்தோனேசியா முதலிய நாடுகளின் இளம் பெண்களை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தி கொள்ளை லாபம் பெறுவதற்கு சம்பந்தப்பட்ட கும்பல் வாடிக்கையாளர்களுடன் பேரம் பேசுவதற்கு அகப்பக்கத்தை தளமாக பயன்படுத்தி வந்துள்ளனர் என்று புகிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் குற்றப் புலனாய்வுத்துறை போலீஸ் இயக்குநர் டத்து ஸ்ரீ முகமது சுஹைலி முகமது ஜேன் தெரிவித்தார். கனரக வாகனத்தை ஏற்றிய நிலையில் சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நீளமான ட்ரெய்லர் லாரியின் பின்புறம் மோதி மோட்டார் சைக்கிளோட்டி ஒருவர் பரிதாபமாக மாண்டார். இச்சம்பவம் இன்று காலை 7:30 மணியளவில் பஹாங் குவாந்தான் ஜலன் பின்தாசன் குவாந்தான் சாலையில் நிகழ்ந்தது. இச்சம்பவத்தில் 34 வயது மோட்டார் சைக்கிளோட்டி நஸ்ருல் ஐமான் என்ற 34 வயதுடைய நபர் தலையில் பலத்த காயங்களுக்கு ஆளாகி சம்பவ இடத்திலேயே மாண்டதாக குவாந்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் வான் முகமது ஜஹாரி வான் புசு தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.